ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ராகி களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பாயில் ஆகி வரட்டும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி வந்ததும் நீங்கள் வந்து ராகி மாவை ஆட் பண்ணிடலாம். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ராகி மாவை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கலக்க வேண்டாம், அப்படியே வந்து வச்சுருங்க. அப்படியே பாயில் ஆகி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் பாதி வெந்துடும். நம்ம எடுத்து இப்போ வந்து கலக்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மர ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சிம்மரில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த புருடெல்லாம் வந்து வராது. நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கலங்கி வரும். பாருங்கள், நல்லா கலங்கி வருது. நல்லா இப்படி கலக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க கேஸை. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் வேகும். கொஞ்சம் மிதமான சூடு வந்ததும் நீங்கள் வந்து தண்ணியை தொட்டு ஒரு கையளவு உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு பால் சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட ஓகே. நல்லா தண்ணி தொட்டு தொட்டு ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க போது பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா உருண்டை திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். களி செய்கிறது ரொம்ப சிம்பிள். நான் வந்து இன்றைக்கி களிக்கு வந்து சிக்கன் குழம்பு சைடிஷாக வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.